ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஃபேஸில அரவிந்த் ராதாகிருஷ்ணன் இருந்திருப்பார்ல, அவருக்கு நீங்க ஒரு சஜஷன் சொல்லணும், ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதுதான் இதே தான். தட் இஸ் என்சிஇஆர்டியை படிங்க. என்சிஇஆர்டி வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. என்சிஇஆர்டியை படிங்க. என்சிஇஆர்டியில் நிறைய இருக்குது. சேம் வே அண்டர்ஸ்டாண்ட் தட் ஜாயினிங் அ கோச்சிங் சென்டர் இஸ் நாட் சம்திங் ராங். ஐ யூஸ் டு ஃபீல் தட் நம்ம வந்து தனியாக படிச்சிடலாமோங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி எனிபடி வில் எனி இது எனக்குமே என்னென்னா நான் ஒரு இது வாங்கணும், ஒரு ஃபோன் வாங்கணும், இல்லை ஃபோன் கேஸ் வாங்கணும்னா ஏன் எதுக்குங்கிற கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஐ நோ தட் மணி இஸ் நாட் தேர் டு பி ஸ்பெண்ட் இன் ஆர் ஹவுஸ் ஹோல்ட் ஆல்சோ. ஸோ இப்போ நான் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போது சடனாக நான் இதுக்கு ஒரு கோச்சிங் சென்டருக்கு ஃபீஸ் வேணுங்கும்போது இது இருக்குங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறது எனக்கும் தெரியும். அதுவும் பார்ட் ஆஃப் த ரீசன் ஐ ஆல்சோ வாண்டட் டு ஸ்டடி ஆன் மை ஓன்னாலுமே நான் என்ன சொல்லுவேன்னா, யூ ஷுட் ஹவ் பீன் மோர் ப்ராக்மேட்டிக் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் கோச்சிங் சென்டர் போனால் அது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் கொண்டு வந்து உங்களை விட்டுரும். நம்ம அந்த லெவல் வரதுக்குமே ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபீடிங் மாதிரி அந்த லெவல் கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணியிருந்துருக்கலாம்.